ஷேய் யமதர்ம கணக்கப்பா. பஞ்சாயத்து போர்ட்டில் பதவி கொடுத்துட்டேன், உட்காந்துட்டேன், கணக்கு எடுக்கேன். எப்படி பூமி கீழே ஆட்டி விட்ட உடனே நீ ஆட்டி விட்ருவ, பில்டிங்கு பூரா இறங்கி சாவுவான், நிறைய ஆணும் பெண்ணும் போவோம். அப்போ பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து கணக்கு அந்த நேரம் விடுறது, கணக்கு எரிப்புக்கு மிஷின் எடுக்கணும், மிஷின் எடுத்து விடணும். அப்போ கோர்ட்டு கொடுத்தாச்சு, மிஷின் கூடுதலாக ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம கைலாசத்தில் போட்டாச்சு. கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பக்கூடாது, தப்பாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க மிஷின் எரிப்பு எடுத்து வச்சுக்கணும். கோர்ட்டில் நீதிமன்றத்தில் மிஷின் எரிப்பு கூடுதலாக எடுத்து வைக்கணும். எப்பா எடுத்து வச்சுக்கோங்கப்பா, கோர்ட்டு தமிழ்நாட்டில் எத்தனை மிஷின் எரிப்பு வேணும்னு எடுத்து வச்சுக்கோ. மானிடப்பே சாவ போகிறான், அடுத்தாப்பில் டெல்லியில் சாவ போகிறான். ஊடாலப்பட்ட மாநிலம் இலங்கை, சுலோன், கேரளா, உலக நாடே சாவ போகிறான். அதனால் மானிடப்பே சேட்டை பண்ணி வச்சுருக்கான்ல, மிஷின் எரிப்பு எடுத்து வச்சுக்கோ. சரியா? ஏற்கனவே பாலாக்கு தான், பூரா பாலாக்கு தான். பூமியில் இருந்து என்ன எடுக்கவா, பூமியை ஓட்டையை போடவா, வானத்தை ஓட்டையை போடவா, கண்டார் வலிமை 7 செம்ம சேட்டை, 7 ஓலைச்சோடு 8 ஓலைச்சோடில் 8 ஏடில் இருக்குது கணக்கு. இந்த செம்மத்தில் அழித்து வச்சுருப்பான் எல்லாமே இந்த கண்டார் வலிமைனை. அதுக்கு தான் அந்த நோய் தாக்கம் கரெக்டாக 8 ஏடில் இருக்குது. இதைத்தான் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான். அரசியல்வாதி, மன்னராட்சி, செம்மீன் கணக்கு எல்லாமே இதை எடுக்கணும்னு நினச்சான். இதை முடியுமாடா, கடவுள்கிட்ட முடியுமா? இந்த கணக்கு இனிமேல் தான் வெளியே வரப்போகுது. கேரளாவிலேருந்து அப்படியே தீயாக பிடிக்கும். பறவைகள் விலங்குகள்னால வரும், ஏன்னா திங்கான்ல ஆடு மாடு கோழி பறவை மீனில் வரும். மீனில் பெரிய தாக்கம் வரும். மீனை திங்கான்ல அது மீன் எப்போயுமே நல்லா கேட்டுக்கோடா. மானிட பேலை முட்டா குதிமனையில் ஒரு வீட்டில் தொட்டியில் போட்டு வளர்க்க, அந்த வாய் அசைப்பு என்னன்னு தெரியுமா? அம்மா அம்மா பார்வதி அம்மாவை கூப்பிடும். கடலுக்குள்ளேயும் அந்த மீன் அந்த வாயை அந்த அசைப்பு அது என்னடா, யாரை கூப்பிடுது தெரியுமா? அம்மா 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 பார்வதி அம்மா, அம்மாவை கூப்பிடுது. புரியுதா? கடவுள் படைச்சான். என் ஈசன் நண்பன் படைச்சான். முதல் கூப்பிடுறது தாயை கூப்பிடு. ஆடு மாடு கோழி பறவைகள் வரைக்கும் தாயை கூப்பிடு, அம்மாவை கூப்பிடு. அதை படைச்சி விட்டார். இந்த மானிட குதிமனுக்கு படைச்சி விட்டதும் கண்டார் வலிமை பூமியை அழிக்கும். அப்போ இவனுங்களை அழிச்சு தான் ஆகணும். இந்த நோய் வரையில் சுடுகாட்டு எரிப்பு, மிஷின் எரிப்புக்கு போயிடுவான் ஆட்டோமேட்டிக்காக. வருண்டா நிலநடுக்கம், காற்று புயல், கீழே பூமி அதிர்வு, அடுத்தாப்புல நோய் தாக்கத்தில் எல்லாத்துலேயும் ஒன்றா உடையில. இப்போ முதல் கணக்கு 8 ஏடில் உள்ள கணக்கு கேரளாவில் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. இப்போ கேரளா வழியாக பாலக்காடு, திருச்சூர் எந்த முட்டா குயமான படித்த முட்டாப்பே கண்டுபிடிக்க முடியாது. அதே 8 ஏடு கணக்கு உழைச்சொல்ல இருக்குது. இப்போ தப்பு செஞ்சவனை கண்டுபிடிக்காத நிலைமையில் எப்படி ஓடுது நீதிமன்றத்தில், அதை மாதிரி இது கணக்கு விட்ட கணக்கு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. கணக்கு கைலாசத்தில் விட்ட கணக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ, கோர்ட்டில் புரிஞ்சிக்கப்பா.